இது எத்தனை அட்டம் உங்களுக்கு? இது இப்போ நான் 4வது டைம் அட்டம். என்ன ஏஜ் உங்களுக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன ஏஜ்ண்ணே? இப்போ 53. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். ஓ சூப்பர். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரணும்னு ஒரு ஆசை, சர்வீஸ்க்கு வரணும் ஆசை, அதுக்காக எழுதுகிறேன். என்ன தோணுச்சு உங்களுக்கு இப்போ இருக்க குரூப்? இப்போ எக்ஸாம் அப்படி இருந்தது வந்து கொஸ்டின் இப்போ நார்மலாக இருந்தது வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போகலாம். இப்போ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். சிவகுமார், எறும்பூர் சொந்த ஊர். எறும்பூரா? குரூப் 2 எக்ஸாம் வந்து குரூப் 4 எக்ஸாமை விட குரூப் 2 எக்ஸாம் பெட்டர். தமிழ் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்ததுங்க. மேக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மற்றபடி எல்லாம் ஓகே சார். என்னோடய நேம் பிரியங்கா ஃப்ரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், காட்டுமன்னார்பேட்டையிலேருந்து வரேன். தமிழ் வந்து இப்போ ஓவராலாக கொஷின் பேப்பர் மாட்ரேட்டாக இருந்தது. ஜெயபிரகாஷ். எக்ஸாம் தமிழில் கொஞ்சம் இலக்கணத்துக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. போக ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப படித்து எழுதுகிற மாதிரி இருந்தது, டைம் எடுக்குது ரொம்ப. எக்ஸாம் நார்மலாக தான் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு வந்து? கொஞ்சம் 10ல் மேக்ஸ் வந்து இந்த முறை கொஞ்சம் டஃப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் மேக்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி இருந்துச்சு. இந்த முறை ஒரு சொம்மே ரொம்ப தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சயின்ஸ் குவாலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் இது 4th டைம். குரூப் 4 விட இது ரொம்ப ஈஸி தான். அப்படிங்களா? வந்து தமிழ் எப்படி இருந்தது? தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. மேத்ஸ் எப்படி இருந்தது? மேக்ஸாக கொஞ்சம் ஜிகேலாம் லைட்டாக கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். சரஸ்வதி சேத்தியத்தோ. லாஸ்ட் குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2ல் தமிழ் கொஞ்சம் ஓகே. ரொம்ப குரூப் 4 ரொம்ப லாஸ்ட் டைம் ரொம்ப வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ ஓகே. ஆனால் கலைச்சொற்கள் எப்படி போல தான். அந்த கலைச்சொற்கள் எங்கேருந்து கேட்டாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள்லாம் ரொம்ப டஃப்பாகவே இருந்துச்சு. அப்புறம் ஜிஎஸ் எப்பயும் போல் ஒரு நார்மலாக நல்லாவே ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தால் கொஞ்சம் பண்ணலாம். ஆனால் டைம் கன்ஸ்யூமிங், டைம் கொஞ்சம் 10ல் மேக்ஸ் வந்து இந்த முறை கொஞ்சம் டஃப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் மேக்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி இருந்துச்சு. இந்த முறை ஒரு சொம்மே ரொம்ப கொஞ்சம் டஃப்பு தான், ரொம்ப டைம் எடுத்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி பண்ணிதான் இது ஈஸியாக இருந்திருக்கும்? ப்ரிப்ரேஷன் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏதாவது சொல்லுவீங்க? ப்ரிப்ரேஷன் பொறுத்தவரையும் தமிழ் கலைச்சொற்கள் தான் நிறைய கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போயிட்டு படிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தமிழ் கொஞ்சம் ஜென்ரிக்காக ஓரளவுக்கு கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓகே தான். ஜிஎஸும் நல்லா படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்த குரூப் 2 எழுதுவோம் அட்வைஸ் என்ன இருக்கும்? அடுத்த குரூப் 2 எழுதுறவங்களுக்கு எப்பயும் போல் ஜிஎஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸ் வந்துட்டு டைம் கன்சியூமிங் ஆகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்பீடப் பண்ணிக்கணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா கற்றுக்கணும். எக்ஸாம் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த 3 hours வந்துட்டு ரொம்ப டைம் போகிறது பதப்பதப்பாக இருக்குது. அந்த ஒரு ப்ரெஷர், அந்த 3 hours ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். படிக்கிறத தாண்டி அது ரொம்ப முக்கியம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். மஞ்சு பிரியா. தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சயின்ஸ் குவாலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. மேக்ஸ் ஈஸியாக தான் இருந்தது. இப்போ நியூ சிலபஸ் ஓகே தான் இருந்தது. அதாவது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஈஸியாக தான் இருக்குது. இந்த ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் பண்ணிக்கலாமோ? ஏதாவது மிஸ் பண்ண ஃபீல் இருக்கா உங்களுக்கு? இல்லை, நான் அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல. நான் பேபி இருக்கேன், அதனால் நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் ஈஸியாகவே அட்டன் பண்ணியிருக்கலாம். அகிலாண்டேஸ்வரி. என்ன எக்ஸாம் எழுதிங்க? ஈஸியாக இருந்தது. ஈஸியாக இருந்தாங்க. இது எத்தனை அட்டம் உங்களுக்கு எழுதிங்களா? எழுதியிருக்கேன். இது 4th டைம். குரூப் 4 விட இது ரொம்ப ஈஸி தான். அப்படிங்களா? வந்து ப்ரிப்ரேஷனுக்கு வந்து இன்னும் ஏதாவது இப்படி மிஸ் பண்ணும்போது ஏதாவது ஃபீல் இருக்கா உங்களுக்கு? டைம் தான் கொஞ்சம் எனக்கு பத்தலை. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். இன்னும் ரமேஷ்குமார் சார். இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, தமிழ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இது எத்தனை அட்டம் உங்களுக்கு? இது இப்போ நான் 4வது டைம் அட்டம். என்ன ஏஜ் உங்களுக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன ஏஜ்ண்ணே? இப்போ 53. இந்த வயசில் எப்படி எக்ஸாம் எழுதுறீங்க? இன்னும் ஒரு ஆஃபீஸர் ஆகணும் ஒரு ஆசை. இது என்னென்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க? குரூப் 2 குரூப் 4 எல்லாம் எழுதிருக்கீங்க. எந்த ஊர் நீங்கள்? சேர்த்தது பக்கம். எந்த ஊர் சொல்லுங்கள்? பத்திராயணி சார். பத்திராயணி வந்து நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குது சார். நம்பிக்கை இருக்கா? வந்து ஃபயர் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் நேம் சொல்லுங்கள். சைலேந்திர பாபு. எப்படி இருந்தது எக்ஸாம்? நார்மலாக தான் இருந்தது. நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு வந்து? எஸ் சார், கண்டிப்பாக. இது எத்தனாவது அட்டம் உங்களுக்கு வந்து? ஃபஸ்ட் அட்டம் வந்து எப்படி ஃபஸ்ட் டைம் ஒரு குரூப் எழுதும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். கோச்சிங்காக போயிருக்கீங்களா வந்து? இல்லை, ஓனாக தான். நீங்கள் ஏதாவது இப்போ வந்து எக்ஸாம் ஹாலில் போனதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கலாமோ பண்ணல அப்படிங்கிற மிஸ் ஆகும்? நீங்கள் ஏற்கனவே குரூப் 4 குரூப் 1 அட்டன் பண்ணியிருக்கோம். குரூப் 2 இதுதான் ஃபஸ்ட் அட்டம். குரூப் 2 வந்து இந்த ஜேர்னிக்குள்ள வரணும் அட்வைஸ் ஆக சொல்லுவீங்களா? நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணி வந்தால் சக்ஸஸ் பண்ணலாம். ராஜேஸ்வரி. எப்படி இருந்தது எக்ஸாம்? நல்லா இருந்தது. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு வந்து? இருக்குது. எத்தனை அட்டம் உங்களுக்கு வந்து? 5th. சூப்பர் மேடம். இப்போ வந்து இந்த குரூப் 2 எழுதுங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் இருக்கும். எப்படி இப்போ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். தமிழ் எப்படி இருந்தது எக்ஸாம்? நல்லா இது எத்தனை அட்டம் உங்களுக்கு வந்து? 4 டைம் எக்ஸாம் ஹாலில் போன பிறகு பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் இருந்தது வந்து? மைக்கு வெளில கிட்ட வச்சு பேசுங்க. கிளியர் பண்ணிடலான்னு வந்து நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு?
கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இந்த டிஎன்பிசி உங்கள் அட்வைஸ் என்ன இருக்கும்? இப்போ டிஎன்பிசிக்கு வராங்களே அடுத்து அவங்க அட்வைஸ் என்ன இருக்கும்? நல்லா ப்ரிப்பேர் பண்ண பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எப்படி இருந்தது எக்ஸாம்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா வந்து எந்த சப்ஜெக்ட்லாம் நல்லா இருந்தது? எது டஃப்பாக இருந்தது? தமிழ் எப்படி இருந்தது? தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மேத்ஸ் எப்படி இருந்தது? மேக்ஸாக கொஞ்சம் ஜிகேலாம் லைட்டாக கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஜிகேவா? மேத்ஸ் டஃப்பாக இருந்ததா? மேத்ஸ் ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணியிருக்கலாம்? புரியல. மேத்ஸுக்கு என்ன எப்படி பண்ணால் நல்லா ஈஸியாக இருந்திருக்கும்? எப்படி பண்ணான்னு கேட்க புரியல. இல்லைங்க, உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து இப்படிலாம் பண்ணாலும் தோணும் தானே உங்களுக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபீல் இருக்கா? இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ இந்த குரூப் எழுத போகணும் உங்கள் அட்வைஸ், அடுத்து வரவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன இருக்கும்? எல்லா கொஸ்டின் பேப்பரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். தமிழ் ஃபுல்லாக படிச்சுட்டா எல்லாமே ஈஸியாக இருக்கும். மேக்ஸ்லாம் லைட்டாக தான் இருக்கும். அது வந்து போட்டு பார்த்தோன்னா கரெக்டாகிடும். ஃபுல்லாக வந்து 10th இருக்கிறது வந்து இது பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். ஓ சூப்பர். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரணும்னு ஒரு ஆசை, சர்வீஸ்க்கு வரணும் ஆசை, அதுக்காக எழுதுகிறேன். என்ன தோணுச்சு உங்களுக்கு இப்போ இருக்க குரூப்? இப்போ எக்ஸாம் அப்படி இருந்தது வந்து கொஸ்டின் இப்போ நார்மலாக இருந்ததா வந்து? ரொம்ப எஃபர்ட் போட்டால் போகலாம், நல்லா பண்ணிக்கலாம். இப்போ குரூப் 2 வரவங்க அட்வைஸ் என்ன இருக்கும்? படிக்கணும், அவ்வளோதான். படித்தா பாஸ் பண்ணிடலாம் வந்து. தமிழ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். தமிழ் எப்படி இருந்தது? தமிழ் நார்மலாக இருக்கும். மேத்ஸில்? மேக்ஸு எனக்கு ஓகே, மற்றவங்களுக்கு எப்படி? ஜெயபிரகாஷ். எக்ஸாம் தமிழில் கொஞ்சம் இலக்கணத்துக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. போக ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப படித்து எழுதுகிற மாதிரி இருந்தது. டைம் எடுக்குது ரொம்ப ஹிஸ்ட்ரியில். முன்ன மாதிரி கேட்கல, சிலபஸ் டோட்டலாக மாற்றிட்டாங்க. மேத்ஸ் எப்படி இருந்தது? மேக்ஸ் ஒரு பரவாயில்ல, ஈஸியாக இருந்துச்சு. மேத்ஸ் பரவாயில்லையா வந்து? ஜிகேலாம்? ஜிகே ஆனால் ரொம்ப லென்த்தாக போகிறாங்க. அது முன்ன மாதிரி இல்லை, கொஸ்டின் சிலபஸ் டோட்டலாக மாற்றிட்டாங்க. இப்போ உங்கள் அட்வைஸ் என்ன இருக்கும்? இப்போ அடுத்து எழுத வரவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கப்புறம்னா புக்கு ஃபுல்லாக படித்து தாண்டி ஜென்ரலாக வந்து ஓனாக படித்து இது பண்ணனா பாஸ் பண்ண முடியும். என்னுடைய நேம் பிரியங்கா ஃப்ரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், காட்டுமன்னார்பேட்டையிலேருந்து வரேன். தமிழ் வந்து இப்போ ஓவராலாக கொஷின் பேப்பர் மாட்ரேட்டாக இருந்தது. மேக்ஸ் எனக்கு ஈஸியாக தான் இருந்தது, என்னோடய மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஜிகேலாம் எப்படி இருந்தது? ஜிகே அண்ட் தமிழ் ரெண்டுமே மாட்ரேட்டட். ஃபர்ஸ்ட் அட்டம் இது என்னுடைய தேர்ட் அட்டம். எப்படி இருந்தது? இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம் எப்படி தோணுச்சு உங்களுக்கு? கொஷின் பேப்பரோட அந்த கடினத்தன்மை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதிகரிச்சுட்டு தான் இருந்தது. அதே மாதிரி ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஒவ்வொருத்தங்களுடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்து இருக்குது சார். பிரியதர்ஷினி என்னோடய பேர். தமிழ் ஓகேவாக தான் இருந்தது குரூப் 4 விட. இதில் மெயின்ஸ் இருக்கிறனால ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தேன். ஜிகேலாம் எப்படி இருந்தது? ஜிஎஸ் ஓகே தான். மேத்ஸ் மேடம்? மேக்ஸு கொஞ்சம் டைம் எடுத்து. இது எத்தனை அட்டம் உங்களுக்கு? இது வந்து எனக்கு நான் பிரேக் விட்டு இப்போ ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு எழுதுகிறேன். ஏதோ தோணுச்சு மேடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிசிக்கு இதில் கஷ்டமாக இருக்கும், நிறைய சொல்கிறேன் விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை அது எப்படி இருக்கு? இல்லை உண்மையிலே டஃப்பாக தான் இருந்தது. குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இது ஓகே, அவ்வளோதான் சொல்லுவேன். என்னுடைய பேர் வந்து செல்வகுமார். எறும்பூர் சொந்த ஊர். எறும்பூரா? குரூப் 2 எக்ஸாம் வந்து குரூப் 4 எக்ஸாமை விட குரூப் 2 எக்ஸாம் பெட்டர். தமிழ் வந்து நல்லா ஈஸியாக இருந்ததுங்க. மேக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மற்றபடி எல்லாம் ஓகே சார். இது உங்களுக்கு எத்தனை அட்டம்ப்ட்டு சார்? நான் இது வந்து ஒரு 5 டைம் எழுதிட்டுருக்கேன். இப்போ ஏதாவது வித்தியாசம் தெரியா? டிஎன்பிசி போக்கு எப்படி இருக்குது? புரியல சார். டிஎன்பிசி போக்கு எப்படி இருக்குது? நிறைய டஃப்பாக இருக்குது நம்ம கேட்டாங்க சொல்லிடுறாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டிஎன்பிசி வந்து என்னென்னா எழுதுவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக தான் எடுக்கிறாங்க. இந்த ஜேர்னிக்குள்ளே வர்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லுங்கள்? அடுத்த செட் வராங்களே அவங்க நல்லா படிக்கணும், லைன் பை லைனாக படிக்கணும், புக்கை நல்லா ரீட் பண்ணணும். ஏதோ வேணா தரணும் படிக்காமல் லைன் பை லைனாக ரீட் பண்ணாக்க கண்டிப்பாக நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் படித்தா மட்டும்தான் முயற்சி, படித்தா மட்டும்தான் நம்மளால் இந்த தேர்வு வந்து எழுத முடியும். ஜிஎஸ் எப்படி இருந்தது? ஜிஎஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சார். மேக்ஸும் ஜிஎஸும் கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றபடி தமிழ் சயின்ஸு எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு.